Hi friends, this is Vignesh. Actually, I'm a student here actually. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இவரும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க நம்ம கம்பெனியில். ரெண்டு பேருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தா அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் எப்படி இங்கே ஜாயின் பண்ணாரு, என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம், எங்கள் கம்பெனி எப்படி க்ரோத்தில் இருக்குது, எப்படி பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்துட்டு என் டொமைனே நான் வந்துட்டு பிஎஸ்சி டெக்னாலஜி எடுப்பேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதை ட்ராக் மாறலாம் சொல்லிட்டு கோச்சிங் அகாடமி சூஸ் பண்ணேன். இங்கே வந்துட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். ஏன்னா இப்போ இது வருமா, கம்ப்யூட்டர் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் வந்துட்டு சார் வந்துட்டு செந்தில் சார் வந்து ஃபிஸ்டாக்ஸ் செந்தில் சார் வந்துட்டு எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணார். அவர் வந்துட்டு ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டில் இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு நான் கோர்ஸ் மாற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவும் பண்ணாமல் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனால வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸாக இருக்க முடியுது. நான் வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தெரியுமாங்கல்ல, இங்கே வந்து மேக்ஸின் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே நம்ம கோர்ஸ் அகாடமிக்கும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நானும் கார்த்திக் ரெண்டு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் பேக் எண்டில் வருமான மார்க்கெட் வருவோம். அது வந்துட்டு நானும் கார்த்திக் இன்னொரு ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணணும். அதே மாதிரி யூஐ வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ யூஐன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்து ரொம்ப கைண்டாக இருக்கும். எனக்கு செந்தில் சார்கிட்ட நான் ஒவ்வொரு தடவை டவுட் கேட்பேன். அவர் வந்துட்டு ஒரு தடவை எசிடேட் பண்ணாங்க. எனக்கு ஒவ்வொரு தடவை நான் கேட்கறதுக்கு ஒரு ஃபீலாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு இன்டர்வியூ வந்துட்டு சொல்லிக்கலாம். வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் சஜஷன் கேட்குறேன் சார், இந்த மாதிரி வந்து கேட்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார். ஆக்சுவலி இந்த டே அவர் இப்போ இல்லை, எங்கள் கோர்ஸ் பண்ணும்போது அவர் இங்கே இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு வேற ஒரு ஸ்டாஃப் இருக்காரு. நம்ம ஸ்டாஃப் வந்துட்டு கார்த்திக் சார் இருக்காரு. அவர் இந்த லெவல் அப்போ தான் ரொம்ப ஜாயின் பண்ணியிருந்தார். இல்லைனா சார் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். அப்போ வந்து சார் சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ட்ரெயின் பண்ண சார் இல்லாமல் இருக்கும். கார்த்திக் சார் வந்துட்டு எனக்கு ட்ரெயின் பண்ணாத சார் இல்லை. அவர்கிட்ட வந்துட்டு கேட்பாரு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா. அவருக்கு தான் வந்துட்டு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவர்கிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்குறப்போ ஒன்னோட டீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுவே நம்ம வேறு எங்கேயாவது கடைகளில் போயிருந்தால் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்ன்ஷிப் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்டர்ன்ஷிப் இங்கே கொடுக்குறதுனால அந்த 6 months இங்கே தான் இன்டர்ன்ஷிப் போனேன். என்னால் வந்துட்டு இப்போ வந்து தனியாக வந்துட்டு வெப்சைட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை லைக் பண்ணுற ஸ்டேட்டில் இருப்பாங்க. கரெக்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு வந்துட்டு என்னை வந்து அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க செட்டில் சார் அந்த கார்த்திக் சார் கைடன்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இப்போ இந்த டொமைனில் இல்லைனாலும் எனக்கு இந்த டொமைனில் வந்துட்டு அப்புறம் இங்கே நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கேன். வந்து கோர்ஸ் மென்டாலிட்டி. ஸோ இதான் எக்ஸ்பீரியன்ஸ். So thank you, Vignesh, for your time. Thank you.